யார் தந்தா? நல்லா பார்த்து சொல்லுங்க பாட்டி. நீங்க என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவிங்களா? நீங்க சாவறப்ப உங்க வயித்துல 4 மாசம் குழந்தை இருந்ததா? என்ன பாட்டி சொல்றீங்க? உங்க வயசுக்கு எப்படி பாட்டி அது எப்படி முடியும்? என்னது அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்தாரா? இறங்கி வேலை பார்த்தாரா? வாய முடியாதா? உங்க அப்பா பண்ண வேலைக்கு மானம் தான் போகுது. எங்க அப்பாவா? ஆமா. அவங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ப வச்சு 4 முறை கதற கதற. என்னது அவங்க அப்பாவுடைய தொடையில ஒரு மச்சம் இருக்குமா? கரெக்டா சொல்லிட்டானே. உங்க அப்பா தொடையில மச்சம் இருக்குமா? மறுபடியும் அதே சொல்றானே. அப்புறம் வாங்க உள்ள வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க வாங்க. அதெல்லாம் எனக்கே பயமா இருக்கு. நீங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காரு. நீங்க உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் கூப்பிடுறேன். உள்ளதான் இருக்க, கூப்பிடுறேன். உட்காரு. இது உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் வரேன். ராதா, ராதா வாயா. எங்க கிளம்புற? எங்க கிளம்புற? வா. யார் தந்தா? நல்லா பார்த்து சொல்லுங்க பாட்டி. நீங்க என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவிங்களா? அவ கண்ணுக்கு தெரிய மாட்டீங்களா? ஏன் பாவம் பண்ணிட்டாளா? யார் அங்க இருக்கா? யார் கூட பேசிட்டு இருக்க? கோவிந்தம்மா பாட்டி. அவங்க தான் செத்து போயிட்டாங்களே. அவங்க செத்தவங்க தான் இப்போ. சத்தியமா ராதா? என்ன விளையாடுறியா? விளையாடல, சத்தியமா போய் சொல்லல. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு தவசம் இல்ல, 1 வருஷம் ஆச்சுல செத்து. ஆமா, தவசத்துக்கு கூப்பிட்டு கூட அந்த பையன் கூப்பிட்டான். ஆனா வாண என் பாட்டிக்கு நீ தவசனான்னு சொல்லிட்டு நான் போனேன். போய் சரி சாப்பிட்டு கை கழுவான்னு சொல்லிட்டு போய் கை கழுவுறேன். இந்த பாட்டி அங்க நின்றுட்டு இருக்கு. எனக்கே பயந்துரும் நேரத்துல, கை கால நடுங்கிடுச்சு எனக்கு. ஒரு நிமிஷம் இரு. அந்த பாட்டி என்னை பார்த்த உடனே, பாட்டி ஏன் பாட்டி என்னை பார்த்து அழுதீங்க? என்கிட்ட என்ன சொல்லணும்? நீங்க என்கிட்ட தான் சொல்லணுமா? ஒரே கதறி கதறி அழுகுறாங்க நின்னுகிட்டு. விளையாடல தெரியலையா? இந்த பாட்டிக்கிட்ட பேசி நீயே. இந்த பாரு, இந்த மாஸ் படத்துல தெரியல, சூர்யா நடிச்ச மாசிலாமணி. அந்த படத்துல சூர்யா கண்ணுக்கு மட்டும் பேய்ங்க தெரியும் தெரியுமா? அந்த மாதிரி இப்ப தெரியறாங்களா என் கண்ணுக்கு? உன் கண்ணுக்கு தெரியறங்க. நீ பாவம் பண்ணிட்டியா? பாவம் பண்ணிட்டடா. பாவம் 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 பண்ணிட்ட பாட்டி. இந்த பாரு, நீ எனக்கு வந்தது கூட பிரச்சனை இல்ல, எனக்கு இப்ப பயமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீ வந்த விஷயத்தை சொல்லிட்டு கிளம்பு. அவன் நம்ப மாட்டேங்கிறா பாரு. ரவி, நீ எப்படி செத்தன தெரிஞ்சுக்கணுமா? என்னாச்சு? என்னது? என்னடா என்ன நடக்குதுங்க? என்ன பாட்டி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி. எனக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க சாவறப்ப உங்க வயித்துல 4 மாசம் குழந்தை இருந்ததா? என்ன பாட்டி சொல்றீங்க? உங்க வயசுக்கு எப்படி பாட்டி அது எப்படி முடியும்? என்னது அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்தாரா? இறங்கி வேலை பார்த்தாரா? என்ன பேசிட்டு இருக்க? அசிங்கமா இருக்கு ராதா, எனக்கு அசிங்கமா இருக்கு. எனக்கு அசிங்கமா இருக்கு நீ பண்றத பார்த்தா. பாட்டி உண்மையை சொல்லுங்க பாட்டி. பாட்டி இது தயவு செஞ்சு சொல்றேன், இது உங்க குடும்ப பிரச்சனை பாட்டி. இது எனக்கு தெரிஞ்சதுன்னா அசிங்கமாயிடும். என்ன பாட்டி சொல்றீங்க? என்ன பிரச்சனை? என்ன குழந்தை? என்ன கிழவியாடா உன் கண்ணுக்கு தெரிய போகுது? கிழவி எப்படிடா மாசமா இருக்கும்? ஏய் ஏற்கனவே பெரிய தலைவலியில இருக்க, காலையில எனக்கு டென்ஷனா இருக்கு. ராதா அவங்க சாவ, அத கேளு. உங்க சாவறப்ப உங்க வயித்துல 4 மாசம் குழந்தை இருந்தா ராதா? யாருக்கு? பாட்டிக்கு. அதுக்கு காரணம் யாரும் கேட்டா நீ சத்தியமா வேணாம் பாட்டி. இந்த விஷயத்தை வெளிய தெரியாம வச்சீங்க. என்கிட்ட சொன்னதை நிப்பாட்டிங்க பாட்டி. தயவு செஞ்சு வேணாம் பாட்டி. செத்ததுக்கு அப்புறமா வந்து உங்க குடும்பத்தையா மானத்தை வாங்குறீங்க. தயவு செஞ்சு நீங்க போங்க பாட்டி. தயவு செஞ்சு உங்க ஆத்மா சந்தானத்தை அடையட்டும். வாய முடியாதா? உங்க அப்பா பண்ண வேலைக்கு மானம் தான் போகுது. எங்க அப்பாவா? ஆமா. என்ன பண்ணாரு எங்க அப்பா? இந்த பாட்டி உங்க அப்பா ஒன்சைடா லவ் பண்ணிருக்காங்க ராதா. இவனுக்கு என்ன இல்லத்துல விளையாட்டா போச்சு ரவி. அந்த பாட்டி சொல்றாங்க பாட்டி, உண்மையா பாட்டி? பொய் சொல்றீங்க பாட்டி. என்ன பாட்டி சொல்றீங்க? ரவிங்க அப்பா அவங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ப வச்சு 4 முறை கதற கதற.
பாட்டி வேணாம் பாட்டி. அப்பாண்டமா என் மாமனார் மேல பழி சொல்லாதீங்க பாட்டி. ஏய் அந்த மாதிரி ஆள் பாட்டி. அந்த ஆள் மனுஷன், நல்ல மனுஷன் பாரு. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அவர் சொல்றாங்களே ரவி எனக்கு வேணாம், எனக்கு பயமா இருக்கு ரவி. ஏற்கனவே வீட்டுல தனியா இருக்க முடியல. என்ன பாட்டி? ஒரு நிமிஷம் அவங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது எனக்கு. அவங்க ஆத்மா இல்ல, ரொம்ப ஸ்லோவா பேசுறாங்க. 8வது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 8 முறை ரேப் பண்ணாரா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. என்ன பாட்டி சொல்றீங்க? அந்த அளவுக்கு தெம்பு இல்ல பாட்டி. அந்த அளவுக்கு தெம்பு இல்ல. உண்மைன்னு நம்ப சொல்றியா என்ன? எங்க அப்பா பேரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்க நீ. ஏங்க பாட்டி சொல்லுங்கப்பா. எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா வீட்டுல பாட்டி தயவு செஞ்சு நான் சொல்றேன் கேளுங்க பாட்டி. பொய் சொல்லாதீங்க பாட்டி. பாட்டி பாட்டி நான் உங்களுக்கு தொடலாமா? தொட முடியுதா? சரி பாட்டி. பாட்டி வேணாம் பாட்டி. அவங்க அப்பா பாவம் பாட்டி. அவங்க அப்பாக்கு அந்த அளவுக்குலாம் திறமை இல்ல பாட்டி. ஏய் உண்மையா சொல்றீங்க பாட்டி? ரவி என்னது அவங்க அப்பாவுடைய தொடையில ஒரு மச்சம் இருக்குமா? கரெக்டா சொல்லிட்டானே. உங்க அப்பா தொடையில மச்சம் இருக்குமா? மறுபடியும் அதே சொல்றானே. அப்புறம் வேற ஏதாவது அங்க அடையாளங்க சொல்லுங்க பாட்டி. முதுகுல தழும்பு இருக்குமா? இடுப்புக்கு கீழே பின்னாடி பம்பில ஒரு வெட்டுக்காயம் இருக்குமா? ஆஹா என்ன பாட்டி சொல்றீங்க? கரெக்டா சொல்றீங்களா பாட்டி? நானே பாத்துருக்கேன் பாட்டி அந்த வெட்டுக்காயத்தை. நானே பாத்துருக்கேன். ஆமா பாட்டி. ஒரு முறை உங்க அப்பா என்ன பாட்டி ஒரு நிமிஷம். என்ன ரவி எனக்கு பயமா இருக்கு ரவி. அந்த பாட்டி சொல்றதெல்லாம் உண்மைதாண்டி. உன்னை யார் அங்க போ சொன்னது? பாட்டி எங்க மாமனார் பேரை கெடுக்காது. உண்மையை பண்ணாரு எங்க மாமனாரு. எனக்கு என்னவோ அந்த ஆள் மேல சந்தேகம் தான் பாட்டி. அந்த அளவுக்கு தெம்பு இல்ல. போச்சு ரவி. லிமிட் தாண்டி போயிட்டு இருக்க ரவி நீ. என்னடி பிரச்சனை உனக்கு? கம்பெனி இருக்கு. ஐயோ அவசரப்பட்டு பாஞ்சிட்டனே. அநியாயமா ஒரு நிஜமும் கண்ணுக்கு பாட்டியை கெடுத்து 4 மாசம் கருது தாண்டி அந்த பாட்டி வயத்துல. உங்க அப்பா ஏண்டி இப்படி பண்றாரு? ஏற்கனவே நிறைய பாவங்கள் பண்ணிருக்காரு. இதுல இந்த பாட்டி பாவம் சும்மா விடாது உங்க குடும்பத்தை. ரவி எங்க அப்பா பாவம் பண்ணாரா? ஏன்டா அப்படி அபட்டமா போய் சொல்ற? உங்க அப்பா பாவம் பண்ணல, உங்க அப்பா பண்ணிருக்காரு பாட்டிய. ஒரு ஆம்பளை எவ்வளவு நேரம் பொறுப்பா? ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி தான்டா கோதால குதிச்சேன். பழிய ஏமல போறாங்க. நீ பாத்தி எங்க அப்பா பண்ணுத? அந்த கண்ட்ரை வேற நம்ம பாக்கணுமா? ரவி உன் லிமிட் கிராஸ் பண்ற. எங்க அப்பா வாசிக்கப்படுத்த. பாட்டி எங்க பாட்டி வச்சு பண்ணாரு? ரவி எது? ஐயோ கம்மங்காட்டுக்குள்ள களியாட்டம் ஆடி இருக்காரு உங்க அப்பா பாட்டி கிட்ட. ஐயோ அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரா? ரவி பாட்டி ஆளே எங்க மாமனாருக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன் பாட்டி. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க பாரு ஆளே இல்லாத இடத்துல என்னடா பேசிட்டு இருக்க? நீங்க குடும்பமா உங்களுதெல்லாம் சரி. என்னையா ஒரு பாட்டிய கூட விட்டு வைக்கிற உங்க அப்பா? எத்தனை பேர் தான்யா செத்து போன பாட்டியை நம்பறே? அப்பாவை நம்ப மாட்டியா? நிக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் இறங்கி ஏறி இருக்காரு போல இருக்கு அப்பா. நீ பாத்தியா? அசிங்கமா இருக்கு. கம்முனு இரு. மாவனவள சாவடிச்சு நீ பாத்துக்கோ. உங்க அப்பா அப்பவே மேல் பட்டன் திறந்து விட்டுக்கிட்டு அத்தர் பட்ட இந்த பக்கம் பூசிக்கிட்டு ஜவ்வாது அடிக்கிற இந்த வயசுல இருக்கு உங்க அப்பாக்கு ஜவ்வாது. அவர் என்ன அடிச்சா உங்களுக்கு என்ன? அதுவும் கர்ச்சி பத்திக்கு பின்னாடி வச்சுக்கிறது, பவுடர் ஃபுல்லா கொட்டிக்கிறது. அப்படியே பெரிய மைனர் குஞ்சு நினைப்ப உங்க அப்பாக்கு. இந்த பாட்டி தான் பாவம் பண்ணிச்சு பாட்டி. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உனக்கு என்ன பரிகாரம் செய்யணும் சொல்லு, நான் செய்யறேன். என்னது அவங்க அப்பா போட்டு தள்ளிட்டு உன் கூட அனுப்பி வைக்கணுமா? அந்த பாவத்தை செய்ய முடியாது பாட்டி. அந்த பாவத்தை என்ன செய்ய முடியும்? எனக்கு என் கோவத்துக்கு ஆளாயிட்டு இருக்க பண்ணி பாத்துக்கோ. நேராக நேராக என் கண்ணு ரெண்டு செவந்துகிட்டே இருக்கு. உங்க அப்பாவை கொன்னு அவங்க கூட சேர்த்து வைக்கணுமா? ஜெகன்மோகினி படத்துல வர மாதிரி அந்த ராஜாவை தூக்கிட்டு போவோம்ல ரோஜா பூவா மாத்தி, அந்த மாதிரி உங்க அப்பாவை ரோஜா பூ மாதிரி தூக்கின்னு போயிடுவாமா அந்த பாட்டி. இலக்கரமா தெரியுதா ரவி? என்னடா இன்னும் என்னென்னலாம் பண்ண மாட்டேடா? எங்க அப்பாவை ஏன் அப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க? அந்த கிழவி நடி பாவம் பண்ணிச்சு. உண்மையா இருக்காங்களா? உட்கார்ந்து இருக்காங்க. என் கண்ணுக்கு தெரிஞ்சு தொலைறாங்க, உன் கண்ணுக்கு தெரிஞ்சு தொலைய மாட்டாங்க பாட்டி. இவ கண்ணுக்கு தெரியறதுக்கு ஏதாவது பண்ணு பாட்டி. ரவி நான் தூங்கியே ஒரு வாரம் ஆகுது ரவி. அவங்க அப்பா பண்ண பாவத்தினால அவ கண்ணுக்கு தெரிய மாட்டியா? ஐயோ ஐயோ ஐயோ. ஏய் என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஏசப்பா நான் இந்த பாவத்தை எங்க போய் பாட்டி என்ன மன்னிச்சிரு. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த ஆள் பண்ண ரேப்புக்கு யார்கிட்ட விளையாடிட்டு இருக்க? நானும் பாத்துட்டேன் பாட்டி. ஐயோ ஐயோ உங்க அப்பா தான் கடிச்சாரு. என்ன இருடி ஓவர் லிமிட் தாண்டி போயிட்டு இருக்க பாட்டி. நீங்க போங்க பாட்டி, நீங்க போங்க பாட்டி. அந்த ஆளை நான் எப்படியாவது கொன்னு அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். உங்க 2 பேரையும் அந்த எமலோகத்துல சேர்த்து வைக்கிறேன். இது இந்த பொன்ராஜி பெத்த ரவிராஜி பேர். சத்தியம் வாக்கு மாறாத தவசி அப்படி வாக்கு வாய மூடு.
கொஞ்சம் பாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உங்க அப்பா இன்னும் எத்தனை பாட்டிங்களுடைய வயித்துல உங்க அப்பா குழந்தை வளருதுன்னு தெரியலையே. நான் எங்க போய் தேடி வைப்போ எத்தனை கம்ப்ளைண்ட் வரும் தெரியலையே. ரவி வாயை மூடு. செத்து போன பாட்டிங்க லிஸ்ட்ல எடுக்க போறோம். தஞ்சாவூர்ல போயிட்டு முதல் வேலை இதான் நான் பண்ண போறேன். தஞ்சாவூர் சுடுகாட்டுல போயிட்டு ஒவ்வொரு சுடுகாட்லயும் போயிட்டு செத்து போன பாட்டிங்க லிஸ்ட் எடுத்து அந்த பாட்டிங்க கிட்ட போய் பேசி உங்க அப்பா எத்தனை பேர் மேல கதகளியாட்டம் ஆடி இருக்காரு நான் பாக்குறேன். வேலை வெட்டி இல்லனா இப்படிதான் நீ கண்டுபிடிப்புல இறங்குவ போல. அந்த பவுன்ஸ் பவுடர் எடுத்து அக்குல்ல போட்டுக்கிட்டு முன்னாடி கழுத்துல கொட்டிக்கிட்டு கர்ச்சிப்பை சுருட்டி பின்னாடி இப்படி வச்சுக்கிட்டு ஒரு பட்டன் திறந்து விட்டுக்கிட்டு பட்டாப்பட்டி டிரையரை தட்டு போட்டாலும் லுங்கியை தூக்கி இப்படி கட்டிக்கிட்டு உங்க அப்பா போற ஸ்டைல்லயே கீழே அடியில இப்படி இப்படின்ட்டு அந்த வேசி ஆடம்பர். பாட்டி யூ டோன்ட் வரி. உன் காதல நான் சேர்த்து வைக்கிறேன். உன் குழந்தைய கொன்ன அந்த கயவனை நான் ஒரு வழி பண்றேன். உங்க அப்பா என் கையில் தான் சாவாண்டி. பாட்டி நீ போய் உன் ஆத்மா சந்தானத்தை அடையட்டும் போ. ஆம்பளைங்க ஆத்மாலாம் சாந்தி அடையணும், பொம்பளைங்க ஆத்மாலாம் சந்தானத்தை அடையணும். போ போ. எப்பங்கடா இறங்கிட்ட நீ? போ பாட்டி. எங்க போ சொல்ற? என்ன பண்ற நீ? என்ன பண்ற? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பைத்தியமா நீ? பைத்தியம் தாண்டி. உங்க அப்பாக்கு பாட்டி பைத்தியம். எனக்கு இந்த மாதிரி பாட்டிங்க மேல இருக்கிற பாசம்டி பாசம். உனக்கு பாசம். என் பாட்டியை ஏதாவது பண்ணிருப்பாரு உங்க அப்பா. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் எதுக்கும் போய் எங்க பாட்டி கிட்ட பேசிட்டு வரேன். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் பட்டாசு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்ற கடையில ஆர்டர் கொடுத்தா நிறைய ஸ்கீம் கிடைக்கும் உனக்கு. எந்த கடை? அபி பட்டாசுகள். அபி பட்டாசுகளா? ஆமா. இவங்க கிட்ட நீ 1000 ரூபாயில இருந்து எத்தனை லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தாலும் அவங்க பாசத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க நமக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா 5000 ரூபாய்க்கு மேல நீ ஆர்டர் கொடுக்குற பட்சத்துல ஆன் எம்ஆர்பில இருந்து 80% டிஸ்கவுண்ட் தராங்க. சூப்பர்ப்பா. எப்படி? அதுவும் இல்லாம உனக்கு ஒரு சில்வர் காயின் ஃப்ரீயா தருவாங்க. சூப்பர்ல. சூப்பர்ல. அதுவும் இல்லாம தரமான வெடிகள். நீ வாங்குற எந்த வெடியும் மிஸ் ஆகாது, எல்லாமே வெடிக்கும். அதுவும் பார்த்தனா இப்போ வந்திருக்கிற புது புது ரகமான வெடிகள் வந்து இவங்க கிட்ட கிடைக்குது. அப்ப அங்க தான் நம்ம ஆர்டர் கொடுக்கணும். கண்டிப்பா இந்த முறை நம்ம தீபாவளிக்கு அபி பட்டாசுகள் ஆர்டர் கொடுத்து என்ஜாய் பண்ண போறோம். ஸோ மக்களே நீங்களும் பார்த்தீங்கன்னா அபி பட்டாசுகள் ஆர்டர் கொடுத்து இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. அது இல்லாமல் நிறைய ஸ்கீம் இருக்கு உங்க கிட்ட. நிறைய புது வகையான வெடிகள் வந்து கிடைக்குது. நீங்கள் இவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கணும்னா இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இதில் கீழே வந்து உங்களுக்கு அவங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அவருடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்தா கூட உங்களுக்கு டெலிவரி வந்துடும். இவங்களுடைய கடை பார்த்தீங்கன்னா பாறைப்பட்டி செல்வம் நகர் சிவகாசியில் அமைஞ்சிருக்கு. இந்த தீபாவளிக்கு நீங்கள் அபி பட்டாசுகளை ஆர்டர் கொடுத்து உங்களுடைய தீபாவளியை மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு கேட்டுக்க. நன்றி.